ஜெஃப்னா கலர் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 29ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மக்களின் ஆசையுடன் ஆட்சிக்கு வருவேன், டீல் அதிகாரம் தேவையில்லை, அம்பாறையில் சஜித் முழக்கம். எவருடைய புண்ணியத்திலும் ஜனாதிபதி பதவிக்கு வருவதற்கான தேவைப்பாடு எனக்கு இல்லை. நான் மக்களின் ஆசையுடன் தான் ஜனாதிபதியாக வருவேன். டீல் மூலமான அதிகாரமும் நமக்கு தேவையில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். அம்பாறையில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே சயித் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இந்த நாட்டின் வளங்கள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்த அனைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் சட்டத்தின் முன் நிச்சயம் நிறுத்தப்படுவார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியானது கள்வர்களுடன் டீல் வைக்கவில்லை. ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவிக்காக மக்களின் உரிமையை காட்டிக் கொடுக்க நாம் தயாரில்லை. அதனால் தான் கள்வர்களுடன் டீல் வைத்து ஆட்சிக்கு வர நான் ஒருபோதும் தயாரில்லை. உயிர்த்தனார் தாக்குதல், கொரோனா தொற்று மற்றும் நாட்டை வங்குரோத்து அடைய செய்தமை ஆகிய 3 காரணங்களாலும் நாட்டின் விவசாயிகள் பெரும் சிக்கல்களை எதிர்கொண்டார்கள். இயற்கை உர ஊழல் மற்றும் நனோ ஊழல் என்பவற்றின் காரணமாக விவசாயிகளின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழரசு கட்சிக்குள் விரைவில் தனி அணி, விக்னேஸ்வரன் எம்பி தெரிவிப்பு. தமிழரசு கட்சிக்குள் மாற்று அணி ஒன்று உருவாக உள்ளதாக நான் அறிகிறேன். அவ்வாறு நடந்தால் அதற்கு ஒருவரே காரணமாக இருப்பார் என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் நீதியரசருமான விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தமிழரசு கட்சி பிளவடைந்து மாற்று அணி ஒன்று உருவாக உள்ளதா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரனிடம் வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடயங்களில் ஒரே நிலைப்பாட்டில் உள்ள தமிழ் கட்சிகள் ஒன்றாகவே பயணித்து வருகின்றன. சில வேளைகளில் கட்சிகளுக்கிடையில் முரண்பாடுகள் நிலவினாலும் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடயங்களில் அனைவரும் ஓர் அணியாகவே செயற்பட்டு வருகின்றோம். தற்போது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சுமந்திரனும் சாணக்கியனும் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவை இதுவரை வெளியிடவில்லை. அவர்கள் சயித்தை ஆதரிப்பார்கள் என்று இதுவரை கருதப்பட்ட நிலையில் தற்போது ஜனாதிபதி ரணிலை ஆதரிப்பது போன்று கருத்து வெளியிட்டு வருகின்றனர். தற்போது தமிழரசு கட்சிக்குள் உட்கட்சி பூசல்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் தமிழரசு கட்சியை இரண்டாக பிளவுபடுத்த ஒருவர் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். தமிழரசு கட்சியை இரண்டாக பிளவுபடுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ள நபரே என்னையும் தமிழரசு கட்சியை பிரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர். ஆகவே அரசியலில் எதுவும் நடக்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலை தமிழர் தரப்பு கோரிக்கைக்கான சர்வஜன வாக்கெடுப்பாக்குவோம், தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்குமாறு யாழ்ப்பாண வணிகர் கழகம் கோரிக்கை. தமிழ் மக்கள் தங்களின் கோரிக்கைகளுக்கான சர்வஜன வாக்கெடுப்பாக ஜனாதிபதி தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்று யாழ்ப்பாணம் வணிகர் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாணம் வணிகர் கழகத்தால் நேற்று மாலை வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் உள்ளதாவது, நாம் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள், வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம், நாம் தனித்துவமானவர்கள், எமக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு, எமது நிலம், மொழி, கலை, கலாசாரம், பண்பாடு போன்றன பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு பூரண சுயாட்சி அதிகாரம் எமது பகுதிக்கு தேவை என்பதை முன்னிறுத்தி தமிழ் மக்கள் தங்களது கோரிக்கைக்கான சர்வஜன வாக்கெடுப்பாக ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொண்டு அதற்கான அங்கீகாரத்தை பெற வேண்டும். இதன் மூலம் இலங்கை அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் நாம் இன்னும் எமது உரிமை போராட்டத்தில் உறுதியாக இருக்கின்றோம் என்பதை அடையாளப்படுத்த முடியும். ஆதலால் தமிழர்களின் ஒற்றுமை, சுயாட்சி மற்றும் சுயநிர்ணய கோரிக்கையை நிலைநிறுத்தி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளரான அரியநேந்திரனை ஆதரித்து எமது வரலாற்று கடமையை நிறைவேற்றி உலகமெல்லாம் ஒலிக்க சங்கு சின்னத்துக்கு தமிழர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தல் 23 வேட்பாளர்கள் கப்சிப். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் 23 வேட்பாளர்கள் தாம் சார்ந்த பரப்புரை நடவடிக்கையில் எதையும் மேற்கொள்ளவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கட்சிகளுக்கான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள
ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள 38 வேட்பாளர்களில் 15 பேர் மட்டுமே தேர்தல் பரப்புரை கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளனர் என்று தேர்தல் கற்களுக்கான நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ் மாவட்டத்தில் ரூபா 322 மில்லியன் செலவில் 826 திட்டங்கள் முன்னெடுப்பு. வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 826 திட்டங்களுக்காக 322 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 734 திட்டங்கள் முடிவுறுத்தப்பட்டுள்ளன என்று வடமாகாண ஆளுநர் PSM சார்ஸ் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போதே யாழ்ப்பாணத்தில் இந்த வருடம் முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்கள் தொடர்பிலும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பிலும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். முடிவுறுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு உரிய தெளிவூட்டல்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதுடன் திரைசேரியிடம் இருந்து வழங்கப்பட்ட நிதியை உரியவாறும் முழுமையாகவும் பயன்படுத்த வேண்டும் என்றும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் மாவட்டத்தில் நிலவும் குடிதண்ணீர் பிரச்சினை, வீதி சீரின்மை, காணி பிணக்கள், போக்குவரத்து சிக்கல்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்பில் வழங்கக்கூடிய தீர்வுகள் குறித்தும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ரணில் வந்திருந்தால் தமிழீழம் மலர்ந்திருக்கும் கூறுகிறார் டலஸ் MP. 2005 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்றிருந்தால் இந்நேரம் தமிழீழம் மலர்ந்திருக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பிரம தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சயித் பிரேமதாசவுக்கு ஆதரவு திரட்டி அம்பாறையில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். 2005 ஜனாதிபதி தேர்தலின் போது மஹிந்த ராஜபக்சவுக்கு 50.03% வாக்குகளே கிடைக்கப்பெற்றன. சிலவேளை அத்தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்று ஜனாதிபதி ஆகியிருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையில் 192வது நாடாக ஈழதேசம் இடம்பெற்றிருக்கும். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை தோற்கடித்ததால் தான் நாடு பாதுகாக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அதிகார பகிர்வு தொடர்பில் நிலைப்பாட்டை வெளியிடுங்கள், ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் சிவில் சமூக அமைப்புகள் கோரிக்கை. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு அதிகார பகிர்வு தொடர்பில் தங்கள் நிலைப்பாட்டை வெளியிடுமாறு ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் சிவில் சமூக அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் சகல பாகங்களையும் சேர்ந்த மத அமைப்புகளினதும் சிவில் சமூக அமைப்புகளினதும் உறுப்பினர்களும் கல்விமான்கள் சமூகத்தினரும் கொள்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். இவர்கள் பல மாதங்களாக நடத்திய விரிவான கலந்தாலோசனைகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னரே இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டது. அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இலக்குகளை வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் உள்ளடக்குவதற்காக அவர்களிடம் கையளிக்கப்படவிருக்கின்றது. அத்துடன் தேர்தல் முடிவு எத்தகையதாக இருந்தாலும் அந்த இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்று வேட்பாளர்களிடம் கோரப்படுகின்றது. அரசியல் தீர்வொன்றை நோக்கிய தேசிய பேச்சுவார்த்தைக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இமாலய பெருநிலத்தை உருவாக்கிய பௌத்த பிக்குகள் மற்றும் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் உறுப்பினர்களினால் 2023 ஏப்ரலில் முன்னெடுக்கப்பட்ட முன்முயற்சி உட்பட வேறு பல முன்னெடுப்புகளை அடிப்படையாக கொண்டு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வரியை மீளாய்வு செய்ய IMF உடன் இணக்கம், ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. செலுத்தும் வரியை மீளாய்வு செய்வதற்கு சர்வதேச நாணயத்துடன் இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அது குறித்து எதிர்காலத்தில் அறிவிப்பேன் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நேற்று எகலியகுடையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, இன்னொரு பிரச்சனை நீங்கள் சம்பாதிக்கும் போது செலுத்தப்படும் வரி, அதுவும் ஒரு பிரச்சனை. IMF மற்றும் நாங்களும் அதை திருத்த வேண்டும் என்று ஒப்புக்கொண்டோம். அடிப்படை முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஒரு முன்மொழிவை செய்துள்ளோம். அவர்கள் மற்றொரு திட்டத்தை முன்வைத்துள்ளார்கள். எனவே இந்த இரண்டு முன்மொழிகளும் விவாதிக்கப்பட்டன. நாங்கள் ஒரு உடன்பாட்டை எட்டியதும் சரியான தொகையை இங்கே அறிவிப்போம் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் போலியான கருத்து கணிப்புகள், வாக்காளர்களுக்கு மஹிந்த தேசப்பிரிய எச்சரிக்கை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் போலி கருத்து கணிப்புகள் குறித்து வாக்காளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய வேண்டுகோள் விடுத்துள்ளார். போலியான கருத்து கணிப்புகளுக்கும் உண்மையான கருத்து கணிப்புகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை அடையாளம் காண்பது கடினமான விடயம் என தெரிவித்துள்ள அவர்,
இதன் காரணமாக வாக்காளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஐரோப்பிய ஒன்றியத்தால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் மற்றும் சமூக ஊடகங்களில் பரவிவரும் கருத்து கணிப்புகள் தேர்தல் செயல்முறையை ஒழுங்குபடுத்தும் விதிமுறைகளுக்கு எதிரானவை. ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு தேர்தல் கருத்து கணிப்புகளை மேற்கொள்ளவில்லை என்பதுடன் மேலும் பரப்பப்படும் கணிப்புகள் பொய்யானவை என்றும் கூறியுள்ளது. மேலும் வாக்களிப்பவர்கள் தவறான தகவல்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்கவும், தேர்தல் முடிவுகளை எடுக்கும்போது போலி தகவல்கள் மூலம் தவறாக வழிநடத்தப்பட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பொறுப்பை பெரமுன ஏற்கும் நாமல் தெரிவிப்பு. நாட்டின் பொதுமக்களை புறக்கணிக்காமல் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பொறுப்பை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏற்கும் என அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மாவத்தகம பிரதேசத்தில் இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவிக்கையில், நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் அரசியல் முடிவை நாங்கள் ஒருபோதும் எடுக்கவில்லை. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டின் அபிவிருத்தியை நிறுத்திய இடத்திலிருந்து எவ்வாறு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பதே எனது பொறுப்பும் சவாலும் என நான் கருதுகின்றேன். இன்று சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் மிகவும் கடினமான நிலையில் உள்ளனர். தற்போதைய அரசாங்கம் வரம்பற்ற மற்றும் நியாயமற்ற வரி கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்றது. கோட்டபாயவின் அரசாங்கம் வரிகளை குறைத்தது, ஆனால் குற்றம் சாட்டப்பட்டோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி ரணில் மற்றும் சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோரது தேர்தல் விஞ்ஞாபனங்கள் இன்று ஒரே நாளில் வெளியாக உள்ளது. அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடப்பட உள்ளதாக அவரது அரசியல் விவகாரங்களுக்கான அலுவலகம் நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இது தொடர்பான வைபவம் இடம்பெறவுள்ளது. இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பின் ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனமும் இன்று வெளியிடப்பட உள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஜனாதிபதி தேர்தல் முடிவு வெளியாவதற்கு முன் பாரிய வன்முறைகளை ஏற்படுத்த பெரும் சதி, நாட்டை பங்களாதேஷ் போன்ற நிலைமைக்குள் தள்ளவும் திட்டம், சிவப்பு தம்பிகளுக்கும் தொடர்பு, விமல் வீரவன்ச கூறுகிறார். ஜனாதிபதி தேர்தல் பெறுபவர்கள் வெளியாவதற்கு முன்னர் நாட்டில் பங்களாதேஷ் போன்ற வன்முறை நிலைமைகளை ஏற்படுத்தி தொடர்ந்தும் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி ஆசனத்தில் வைத்திருக்க திட்டமிட்ட சூழ்ச்சிகள் இடம்பெறுவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். சர்வஜன பழைய கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவர்தனவின் அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார். அதன்போது அவர் மேலும் கூறுகையில், ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே நாங்கள் ஆரம்பத்திலிருந்து கூறி வந்தோம். இந்நிலையில் ரணிலையும் சஜித்தையும் இணைப்பதற்கு இங்குள்ள அமெரிக்க தூதுவர் உள்ளிட்டோர் முயற்சிகளை முன்னெடுத்திருந்தார். அதன்படி ரணிலை ஜனாதிபதியாகவும் சஜித்தை பிரதமராகவும் அடுத்த ஜனாதிபதியாக சஜித்தை நியமிக்கவே முயற்சிக்கப்பட்டது. இதற்காக பெரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் சஜித் பிரேமதாச ஏதோ காரணத்தால் இதற்கு இணங்கவில்லை. இதனால் ரணில் விக்ரமசிங்கே தேர்தலில் போட்டியிடுகிறார். இதனால் என்ன செய்வது? சஜித்திடம் இருப்பவர்களை மெதுவாக அகற்றுகின்றனர். தலதா அத்துக்குரல போன்று எதிர்வரும் தினங்களில் மேலும் சிலரை அகற்றுவர். இதனால் சஜித் பலவீனமாவார். இதனால் ரணிலுக்கு நன்மை கிடைக்கப் போவதில்லை. மூன்றாவது தரப்புக்கு அந்த நன்மை கிடைக்கும். அந்த மூன்றாவது தரப்புக்கான நன்மையை பெற்றுக் கொடுக்கவே ரணில் இந்த மெச்சை விளையாடுகிறார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட ரணில் தகுதியற்றவர் என்ற மனுவை நிராகரித்த நீதிமன்றம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதியற்றவர் என அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பதில் பொலிஸ்மா அதிபர் ஒருவரை நியமிக்க தவறியமை மற்றும் உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகள் நியமிக்கப்படாமை ஆகியவற்றின் அடிப்படையிலேயே இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுதாரர் உண்மைகளை நீதிமன்றத்தில் பொய்யாக முன்வைத்துள்ளதாகவும் அதன் மூலம் அரசியலமைப்பின் 2வது பிரிவை மீறியுள்ளதாகவும் சட்டமா அதிபர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார்.
இதன் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணில் தமிழர்களை ஏமாற்றிவிட்டார், ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவாக நான் பேசியது உண்மை, சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. ஜனாதிபதி வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்க பேச்சில் மட்டும் வாக்குறுதியை வழங்குவார், ஆனால் தமிழ் மக்களுக்கு எதனையும் செய்ய மாட்டார் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று புதன்கிழமை ஜாழ் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாகவும் பொது வேட்பாளரின் கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக பேசப்பட்டது. நான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு முன்னர் ஆதரவு வழங்கி பேசியது உண்மை. அவர் எனது பள்ளி நண்பரும் கூட. 13வது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கலாநிதி விக்னேஸ்வரன் தலைமையில் தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளரும் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவுடன் பல பேச்சுக்களை நடத்தினோம். 13வது திருத்தத்தை தமிழ் மக்களின் நிரந்தர தீர்வாக நாம் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் குறைந்தபட்சம் அதிலுள்ள அதிகாரங்களையாவது நடைமுறைப்படுத்த ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். பேச்சுவார்த்தையில் 13ஐ நடைமுறைப்படுத்துவதற்காக நிபுணர் குழு பரிந்துரைகளை வழங்குவதற்காக நிர்மலா சந்திரகாசன் தலைமையில் நிபுணர் குழுவுக்கான பெயர்களை வழங்கினோம். ஆனால் ரணில் விக்ரமசிங்க குறித்த குழுவை அங்கீகரிக்கவில்லை. ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடயங்களில் சாதகமான நிலைப்பாட்டை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கையில் அவர் மீது நம்பிக்கை வைத்தோம். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே பேச்சில் மட்டும் செயல்படுத்தும் நபராக காணப்பட்டாரே தவிர நடைமுறையில் தமிழ் மக்களுக்கு எதனையும் அவர் செய்யவில்லை என்று விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாலில் 3.6 ஏக்கர் காணியை பிடிக்க இராணுவ முயற்சி, கஜேந்திரன் எம்பி கூறுகிறார். ஜாழ் அரியாலை பகுதியில் இராணுவத்தினர் தங்கள் தேவைக்காக 3.6 ஏக்கர் தனியார் காணியை பிடிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று புதன்கிழமை ஜாழ் மாவட்ட செயலர் கேட்போர் கூடத்தில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலின் போதே இந்த விடயம் தொடர்பாக கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.